இருக்கீங்களா? காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்கள காய்கறி சாப்பிட வைக்கணும்னா இது போல ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையா, அதே சமயத்தில் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சூப்பராக இந்த ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இப்போது இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி இதில் எடுத்து சேர்த்துருக்கேன். வாசனையான அரிசி இதில் சேர்க்கும்போது இந்த ரெசிபி ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். சீரக சம்பா அரிசி வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பொன்னி பச்சரிசியோ இல்லை பொன்னி நொய்யோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பச்சரிசி மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. சீரக சம்பாவும் இல்லை, நம்ம வீட்டில் பாஸ்மதி தான் இருக்குது அப்படின்னா பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியோட ஃப்ளேவர் இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும். அதுதாங்க. இது போல் நல்லா சாஃப்டாக வேகணும். புது அரிசியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். பொங்கலுக்கெல்லாம் எது போல் அரிசி நம்ம எடுப்போமோ சீக்கிரமாக குழையணும் அப்படின்னா புது அரிசியில் சமைச்சாதான் குழையும். இது போல் நமக்கு குழைவாக வெந்து வரணும். கரண்டி வச்சு மசிக்கும் பொழுது நல்லா சாஃப்டாக இருக்கணும். தண்ணி உங்களுக்கு போதுமான அளவு இல்லைன்னா சுடு தண்ணி லைட்டாக சேர்த்து அரிசியை நல்லா வேக விட்டு மசிச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் 1/4 கிலோ அளவுள்ள கேரட்டை தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சேர்த்துருக்கிறது நம்ம ஊர் ஊட்டி கேரட் இல்லை, டெல்லி கேரட்டு. டெல்லி கேரட் பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் நம்ம ஊர்கள்லையும் ஈஸியாகவே கிடைக்கும். 2 கேரட்டும் பொதுவாக ஒரே விலையில தான் விற்கும். சில சமயம் நம்ம ஊர் கேரட்டை விட இந்த கேரட்டு விலை குறைவாக கூட கிடைக்கும், உங்கள் மார்க்கெட்டை பொறுத்து. இப்போ இதில் சூடான தண்ணி ஒரு 100 ml அளவு சேர்த்துருக்கேன். ஏன்னா தண்ணி தேவைப்படும் இந்த கேரட் நமக்கு வேகணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி செய்யும் பொழுது பக்கத்தில் சுட வச்சுக்கிட்டே இருங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கேரட் எப்பொழுதுமே ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துருங்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துலலாம் கேரட் வெந்துடும். வேகும் பொழுது இது போல் கலந்து விடுங்க. அரிசி நமக்கு தனித்தனியாக இருக்கக்கூடாது. கேரட்டோடு சேர்ந்து நல்லா நமக்கு குழைவாக இருந்ததுனா தான் நம்ம செய்யக்கூடிய இந்த கேரட் பாயசம் சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும். கன்சிஸ்டன்சிலையும் பக்காவாக இருக்கும். தண்ணி தனியாக கேரட் தனியாக பிரியாமல் இருக்கும். இந்த சமயத்தில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 150 கிராம் அளவுள்ள சர்க்கரை நான் சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவை கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடுங்க. ஒரு மிதமான தீயில இருக்கட்டும். சர்க்கரையோட பச்சை மணம் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே மாறிடும். அந்த சமயத்தில் நம்ம இதில் திக்காக காய்ச்சின பால் சேர்க்கலாம். 1 லிட்டர் அளவுள்ள நல்லா ஃபுல் ஃபேட் மில்கை 3/4 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சிட்டு அந்த பாலை எடுத்து இதில் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு பால் சேர்த்துட்டு கலந்து விட்டு பாருங்கள். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்குமான்றதை செக் பண்ணிக்கோங்க. சிலர் பாயசம் ஸ்பூனில் சாப்பிடணும்னு விருப்பப்படுவாங்க, சிலர் டம்ளரில் குடிக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாலோட அளவை கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் பால் சேர்க்குறேன். நீங்கள் ஏற்கனவே நல்லா திக்காக காய்ச்சி ஏடு படிஞ்ச பாலை இதில் சேர்த்திங்கன்னா நம்மளோட குக்கிங் டைம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா இதில் நீங்கள் சேர்த்துட்டு பால் நல்லா திக்காக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும், டைம் எடுக்கும். அதே போல் தண்ணியான பால் இருக்கும் இல்லைங்களா, அந்த பால் சேர்க்காதீங்க. ஃபுல் ஃபேட் மில்க்கு சேர்த்து செய்யும் பொழுது தான் இதனோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் அந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். பால் சேர்த்துட்டு மிதமான தீயிலேருந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுட்டு இதே போல் கலந்து விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் மேலே ஏடு படிஞ்சு பாயசம் சூப்பராக நமக்கு ரெடியாகி வரும். ஏற்கனவே இது காய்ச்சின பால் தான் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடியாகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் 4-5 ஏலக்காவை தட்டி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் வச்சுருந்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி திக்காவோ இல்லை இன்னும் கொஞ்சம் லிக்விடாவோ செஞ்சுக்கோங்க. இந்த கேரட் பாயசம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த கேரட் கிடைக்காதவங்க சாதாரணமாக நம்மளோட ஊட்டி கேரட்டில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா ஃபுல்லாக ஆறின பிறகு இது போல் கொஞ்சம் திக்காக மாறி இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாதாம் பருப்பை டைரெக்டாக இதில் அப்படியே சீவி சேர்த்துருக்கேன். எதுவும் வறுக்க இல்லை. இந்த பாயசம் பொறுத்த வரைக்கும் நம்ம நெய்யில் சேர்த்து நட்ஸ் எல்லாம் வறுத்து எதுவுமே சேர்க்கல. ஆறின பிறகு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் ரெகுலராக நம்ம பாயசத்துக்கு தாளிப்பு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த தாளிப்பு இதுக்கு கொடுத்துடலாங்க. 1 ஸ்பூன் நெய் கூட சேர்க்காம, 1 ஸ்பூன் எண்ணெய், ஒரு துளி நெய் கூட சேர்க்காம இந்த கேரட் பாயசத்தை நம்ம செஞ்சுட்டோம்.
பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் கண்ட கண்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்காம இது போல் ஒரு எனர்ஜியான ஃபுட்டு நீங்கள் சூடாக செஞ்சு கொடுத்தா கூட ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு நல்ல எனர்ஜியாக இருக்குங்க. இந்த ரெசிபியை இதே அளவுகளில் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.